நல்ல குடும்பத்துக்கு முதல் அம்சமே என்ன தெரியுமா? அந்த குடும்பத்தில் சிறந்த துஆக்கள் என்ன செய்ய இருக்க வேண்டும். மனைவியாக இருந்தாலும் சரி, கணவனாக இருந்தாலும் சரி, குழந்தையாக இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, இது ஒரு சூழ்நிலை, நல்ல ஒரு சூழ்நிலையில் அந்த குடும்பம் இருக்க வேண்டும் என்றால் துஆ உள்ள ஒரு குடும்பமாக இருக்க வேண்டும். எத்தனை பேருக்கு எங்கெல்லாம் ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வதுர்ரியாத்தினா குர்ரத அயுனின் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா, எத்தனை பேருக்கு பாடம் எலும்பி கேட்டா எவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு நீங்க விளங்கிட்டா? ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வதுர்ரியாத்தினா குர்ரத அயுனின் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. இதை நம்ம ஒரு 70 வயசுல கேட்டு என்ன பிரயோசனம்? விளங்கிட்டா? கேட்கிற தவறில்லை, கேட்கலாம். ஏண்டா குடும்பத்துக்கும் பரம்பரைக்கும் கேட்கிற யார் எந்த வயசுலையும் கேட்கலாம். ஆனால் இந்த துவா உங்கள்கிட்ட எப்ப இருக்கணும்? திருமணம் முடிக்க முந்திருந்தே இந்த துவா எங்களோட லைஃப்ல இருக்கணும். யா அல்லாஹ் எனக்கு வரக்கூடிய வந்த கடந்த எல்லாத்தையும் என்ன செய்யும்? குறிக்கும். ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா, எங்களது அதாவது தம்பதிகள், கணவன் மனைவிக்கு கேட்டாலும் சரி, மனைவி கணவனை நினைச்சு கேட்டாலும் சரி, எங்கள் ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா, எங்கள் அதாவது குடும்பத்தவர்களிலிருந்து, பிள்ளைகளிலிருந்து, பரம்பரையிலிருந்து குர்ரத அயுன், நல்ல கண் குளிர்ச்சியை எங்களுக்கு என்ன தருவாயாக. வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா, இறையச்சமுடையவர்களுக்கு எங்களை முதலானவர்களாக ஆக்கி வைப்பாயாக என்று நம்ம துஆ கேட்கணும். எது இந்த துஆ? அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை சொல்லக்கூடிய வீடுகளில் ஒரு அற்புதமான தாக்கம் என்ன செய்யும்? அந்த குடும்பத்தில் இருக்கும். குழந்தைகளுக்கு நம்ம துஆ கேட்கறது இல்லை. வஇதுக பிகலிமாத்தில்லாஹி தாம்மா மின் குல்லி ஷைத்தானின் வஹாம்மா வ மின் குல்லி ஐனின் லாம்மா. குழந்தைகள் அவர்களுக்கு கேட்க வேண்டிய துஆக்களை நாம் சொல்லிக் கொடுத்ததில்லை. ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. இன்னொரு இடத்துல ரப்பி ஸித்னி இல்மா. இந்த துஆக்களை நம்ம என்ன செய்ததில்லை? சொல்லிக் கொடுத்ததில்லை. நம்ம ஒரு வீட்டுக்குள்ள நுழைகிறோம், அஸ்ஸலாமு அலைக்கும், மனைவிக்கு எத்தனை பேர் கை கொடுத்து சலாம் சொல்லிக்கிறோம் நினைச்சு பாருங்க பாப்போம். வெக்கம். மனைவிக்கு எப்படி கை கொடுத்து சலாம் சொல்றது? மனைவிக்கு தான் கை கொடுத்து சலாம் சொல்லணும். ஆனால் மனைவிக்கு கை கொடுத்து சலாம் சொல்றதுல கொஞ்சம் பேருக்கு பெரிய வெக்கம். அப்படியே தான் மனைவியும் தான் கணவனுக்கு கை கொடுத்து சலாம் சொல்றதுல என்ன ஒரு வெக்கம். இப்படிப்பட்ட ஒரு சூழல், யார்கிட்ட வெக்கப்படக்கூடாதோ அவர்கள்ட்ட வெக்கப்படுறது. விளங்கிட்டா? ஆனா யார்கிட்ட வெக்கப்பட வேண்டுமோ அங்க வெக்கம் இல்லாம. ஒரு வீடு காலையில விழித்துக் கொள்ள வேண்டும். ஃபஜ்ரோட என்ன செய்யணும்? விழித்துக் கொள்ள. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆணையும் கணவனையும் மனைவியை ரசூலுல்லாஹ் பாராட்டுறாங்க. ஒரு கணவன் இரவில எழும்பி மனைவியை எழுப்பற்றா தொழுறதுக்கு, அந்த பெண்மணி எழும்பாது விட்டால் தண்ணி கொஞ்சம் எடுத்து முகத்துல என்ன செய்யறா? தெளிச்சு தொலை வைக்கிறா. இந்த கணவனுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானா. ஒரு மனைவி கணவனை எழுப்பற்றா, எலும்பல்ல ஏண்டா தண்ணி தொழுவிச்சு என்ன செய்யறா? எழுப்பாட்டி விடுகிறாள். இந்த மனைவிக்கு அல்லாஹ் தஆலா ரஹ்மத் செய்வானாக.